என்னுடைய குருநாதர் ஏசி திருலோச்சந்தர் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு தமிழகம் முன்பு இருக்கிற அத்தனை பேரும் வருத்த செய்தி அனுப்பித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக திரையுலகில் ஒரு தூணாக விளங்கியவர் ஏசி திருலோச்சந்தர் அவர்கள். ஏசி திருலோச்சந்தர் அவர்களுடைய திறமையை அவருடைய படங்கள் நமக்கு மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கின்றன. அதுவும் அண்ணன் நடிகர் தலைவருடைய 25 படங்கள் ஏசி திருலோச்சந்தர் அவருடைய இயக்கத்தில் நடித்திருக்கிறார்கள். ஏவிஎம்முடைய அன்பியவ படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். அதேபோல் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏசி திருலோச்சந்தருடைய பல படங்களிலே நடித்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய எல்லா படங்களிலேயுமே திருலோச்சந்தர் முத்திரை இருக்கும் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அதேபோல் ஏவிஎம் தயாரித்த வீரத்திருமகன் படத்தின் மூலமாகத்தான் ஏசி திருலோச்சந்தர் அவர்கள் திரையுலகுக்கு அறிமுகமானார்கள். ஒரு விஜயபுரி வீரரில் ஜோசப் தடியத்தவரிடத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது நம்முடைய நடிகர் அசோகன் அவர்கள் திருலோச்சந்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்து சரவணன் சார் இடத்தில் அறிமுகப்படுத்தி 2-3 கதைகள் வைத்திருக்கிறார்கள், நீங்கள் கேளுங்கள் சரவணன் என்று சொன்னார். அதேபோல் சரவணன் சார் அவர்கள் கேட்டார்கள். திருலோக் சார் பார்த்தால் பசிதருங்கிற கதையும் வீரத்திருமகன்கிற கதையும் சொன்னார். அதை அப்பச்சிட்ட சொன்னபோது 2 கதையுமே பிடிச்சிருக்குப்பா, 2 கதையுமே வாங்கின்னு ஒரே நாளில் 2 கதையும் ஏவிஎம்க்கு கொடுத்தது ஏசி திருலோச்சந்தர். பார்த்தால் பசிதரும் படத்தை பீம்சிங் சார் இயக்க நடிகர் தலம் போன்ற பெரிய நட்சத்திரங்கள்லாம் நடித்தாங்க. அதன் பிறகு வீரத்திருமகன் படத்தை ஏசி திருலோச்சந்தர் இயக்குகிற வாய்ப்பை ஏவிஎம் கொடுத்து அவர்கள் தான் ஏசி திருலோச்சந்தரை திரையுலகுக்கு டைரக்டராக அறிமுகப்படுத்தினார்கள். அப்போது நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் உதவி இயக்குநராக பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். பீம்சிங் சார், பிரகாஷ் ராவ், கிஷன் பஞ்சி இவங்கள்ட்டெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சரவணன் சார் தான் இனிமேல் முத்துராமன் இப்படி பல டைரக்டர்கிட்ட போய் நீங்கள் வேலை செய்ய வேண்டாம், ஏசி திருலோச்சந்தர் டைரக்ட் பண்ண வராது, இனிமேல் அவர்கிட்ட நீங்கள் தொடர்ந்து பணியாற்றுங்கன்னு சொல்லி என்னை ஏசி திருலோச்சந்தர் கையில் பிடிச்சி கொடுத்தது சரவணன் சார் தான். அந்த வீரத்திருமகன் படத்திலிருந்து அவரோட ஏவிஎம் தயாரித்த 15 படங்களுக்கும் உதவி இயக்குநராக இருந்தேங்கிறத பெருமையோடு இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். ஆகவே என்னை பொறுத்தளவு திரைத்துறையினுடைய நுணுக்கங்களை கற்றுக்கிட்டது நான் ஏசி திருலோச்சந்தர் தான். ஆகவே என்னுடைய குரு ஏசி திருலோச்சந்தர் என்பதை பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அதோடு நான் இயக்குநரான பிறகு 70 படங்களை நான் இயக்கியிருக்கிறேன், பல தொலைக்காட்சி தொடர்களை இயக்கியிருக்கிறேன். இந்த ஸ்கிரிப்டையெல்லாம் ஏசி திருலோச்சந்தர் சார் கையில் கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு பிறகு தான் என்னுடைய படப்பிடிப்பை ஆரம்பிப்பேன். அது நான் என் குருவுக்கு செஞ்ச நன்றியாக, அவருக்கு செஞ்ச மரியாதையாக நான் கருதுகிறேன். ஆகவே குருவனுடைய வாழ்த்துக்களோடு தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். ஒரு செட்டில் டைரக்டர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு ஏசி திருலோச்சந்தர். எந்த பரபரப்புக்கும் ஆளாக மாட்டார், எந்த சத்தமும் போட மாட்டார், ஆனால் எல்லாமே கட்டுப்பாடோடு நடக்கும். அதுதான் திருலோச்சந்தருடைய ஸ்டைல். ஆகவே தொழிலை முழுக்க நான் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான், வாழ்க்கை முறைகளை கற்றுக்கிட்டதும் அவர்கிட்ட தான். ஆகவே அப்படிப்பட்ட திருலோச்சந்தர் வந்து 1962 இதுவரையிலும் என்னுடைய தொடர்பு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய தொடர்பில் சரவணன் சாருடைய தொடர்பை பற்றி, திருலோச்சந்தருக்கு அந்த தொடர்பை பற்றி நான் சொல்லணும். நட்பு அப்படின்னா திருலோச்சந்தர் சார் சரவணன் சார் நட்பை போல் இருக்கும். தினம் அவங்க சந்திச்சுக்குவாங்க, சந்திக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது பேசிக்குவாங்க. அதேமாதிரி 2 பேருக்குமே செல்ஃபோன் தனித்தனி ஃபோன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசுகிறதுக்காக. அதன் பிறகு அவர் கெல்லிஸில் இருந்து இங்கே மாயாஜால இதழில் வந்த பிறகு கூட வாரத்துக்கு ஒரு முறை சரவண சார் வந்து அவரை பார்த்துட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அவரோட ஒரு மணி நேரமாவது பேசிட்டு தான் வருவார். அந்த அளவுக்கு அவங்களுடைய நட்பு தொடர்ந்துகிட்டே இருந்தது. இப்போ ஒரு மாதமாக நோய்வாய்ப்பட்ட பிறகு அவரை தினம் பார்த்து அவருக்கு என்னென்ன வேணும், என்ன சூப்பு மட்டும்தான் சாப்பிட்றாரு, வெஜிடபிள் சூப்பு சாப்பிட்றாரு, வெஜிடேரியன் கேக்கு சாப்பிட்றாருன்னு பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்து அவரை இவ்வளோ இதுவும் வலி இல்லாமல் மன நிம்மதியோடு அவர் இறந்து போனதுக்கு துணையாக இருந்தது சரவணன் சார் அவங்க தான். ஆகவே நட்பை பற்றி சொல்லணும்னா இன்னுமே நீங்கள் தைரியமாக சொல்லலாம், திருலோச்சந்தர் சரவணன் சாருடைய நட்பு போல இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்புங்கிற மாதிரி 2 பேரும் நட்புக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கட்டியிருக்கிறாங்க. ஆகவே எல்லாரையுமே சொல்லிக்க ஆசைப்படுறேன். இன்றைக்கி உலகத்தில் இந்த நட்பு, பாசம், உறவு எல்லாம் போய் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிறோம், வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிறோம் அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் 2 பேரும் ஆத்மார்த்தமாக பழகி அந்த நட்பை வெளிப்படுத்தினாங்க.
இதையெல்லாம் நம்ம கற்றுக்கணும், அது மாதிரி செயல்படணுங்கிறதுக்கு நம்முடைய திருலோச்சந்தருடைய நட்புக்கு எடுத்துக்காட்டாக நான் இப்போ சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். நம்ம எல்லாருடைய சார்பிலையும் திருலோச்ச சாருக்கு ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிக்கிற மாதிரி நம்முடைய சரவணன் சாருக்கும் மிகுந்த நன்றியை நான் சொல்லணும். அவங்கள்ட்ட டைரக்டாக வேலை பார்த்த ஒருத்தருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் செஞ்சு அவருடைய இறுதிக்கட்ட வரையிலும் துணையாக இருந்ததுக்காக நான் சரவணன் சாருக்கு நம்முடைய வணக்கத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அதன் மூலமாக திருலோச்சந்தர் சார் மூலமாக டைரக்டர் ஆகிறவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். திருலோச்சந்தர் சார் இருந்த ஒரு நல்ல பழக்கம், செட்டில் லைட்டிங் நடக்கிற அந்த நேரத்தில் கூட புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பார். ஆகவே அவருக்கு இவ்வளவு திறமையும் ஒரு ஆற்றலும் ஒரு சிறந்த டைரக்டராக ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது அவர் படித்த படிப்புகள் தான். ஆகவே படிக்க படிக்க நம்ம அறிவை தெளிவுபடுத்திக்க முடியுங்கிறதுக்கு அதுவும் உதாரணமாக இருந்தவர் திருலோச்சந்தர் சார். ஆகவே நல்ல கதைகள், நல்ல படங்கள் இந்த தமிழகத்துக்கு தந்தவர் திருலோச்சந்தர். அவருடைய பல படங்கள் சமுதாயத்துக்கு தேவையான படங்கள். நானும் ஒரு பெண், ராமு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த அன்பேவா, அண்ணன் சிவாஜி அவர்கள் நடித்த தெய்வமகன், அது மாதிரி ஒரு படம் பார்க்க முடியாது. அப்பா, 2 பிள்ளைங்க, 3 கேரக்டர் சிவாஜி. நடிப்புக்கு இலக்கணம் வகுத்துக்கிற சிவாஜிக்கு 3 கேரக்டர் கிடைச்சா விடுவாரா? அந்த 3 கேரக்டரையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண வச்சு அது ஒரு சிறந்த படமாக இருக்கிறது திருலோச்சந்தர். அதே மாதிரி பாபுங்கிற ஒரு படம், அண்ணன் ஒரு ரிக்ஷா ஓட்ட வருவார். அந்த கடைசியில் அவர் இருமல் நம்மளே ஓடி போய் அண்ணன் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருமி அந்த படத்தை நடிச்சிருப்பார். இருமி முடிச்சுட்டு கச்சிவை கொடுத்தா அவர் வாயிலிருந்து ரத்தம் வரும். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு பாபு படத்தில் திருலோச்சந்தர் சார் சிவாஜி சார்கிட்ட வேலை வாங்கியிருந்தார். அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி. அதே போல் நிறைய படங்களை தயாரித்தார். அதில் முக்கியமாக பாரத விலாசங்கிற படத்தில் இந்தியாவுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துகிற அளவுக்கு அந்த படத்தில் நல்ல கருத்துக்கள் சொல்லப்பட்டு அந்த படம் தேசிய விருது வந்துச்சு. அதே மாதிரி ராமு படமும் தேசிய விருது வந்துச்சு. ஆகவே பல விருதுகளையும் வாங்கியவர். அதே போல் அரசு நிலையில் பல தேர்வுக்குழுவில் தலைவராக இருந்தார். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுடைய தேர்வுக்குழுவையும் அவர் அங்கம் வச்சு நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்தார். ஆகவே அவர் பெற்ற விருதுகளும் நிறைய, அவர் பெற்ற பெயர்களும் நிறைய. ஆகவே அவர் சாதனைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிகளுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய விருதுகள் எல்லாம் கிடைச்சிருக்குங்கிறதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். கடைசியாக உடம்பு சரியில்லாத ஒரு நேரத்தில் நான் அவரை போய் பார்க்க போகும்போது, முத்துராமா, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீ போவ, அதே மாதிரி என்னை தூக்கி போட்டுடுப்பா அப்படின்னு எமோஷனாக சொல்லும்போது நான் அழுதுட்டேன். அந்த அளவுக்கு அவர் என் மேலே ஒரு பற்றையும் அன்பையும் வச்சுருந்தார். அவர் சொன்னபடிக்கு அவருடைய இறுதி சடங்கில் கலந்துக்கிட்டு அவரை நல்ல முறையில் அடக்க செய்யறதுக்காக நாங்கள் எல்லாம் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். திருலோக் சார், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை அடக்கம் பண்ணுறதுக்காக நான் இப்போ உங்கள் வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கேங்கிறத சொல்லி, ஆகவே உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு நான் ஒரு டைரக்டராக இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா அந்த குருவினுடைய திறமைகள் தான் எனக்கு வந்திருக்கு. ஆகவே நான் இயக்கிற படங்கள் என்னுடைய படங்கள் இல்லை, அது திருலோச்சந்தருடைய பாணி படங்கள். ஆகவே என்னுடைய படங்களில் திருலோச்சந்தரை தான் பார்க்க முடியுங்கிறத நன்றியோடு இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நேற்றும் சரி, இன்றைக்கும் சரி, பத்திரிகைகளும் ஊடகங்களும் அவருக்கு தந்திருக்கிற மரியாதைக்கும் செய்திகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை திருலோச்சந்தருடைய குடும்பத்துடைய சார்பில் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.